பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வேளையிலே கூட இந்த செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோமாக. இதை பார்க்கிற கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதனாலே கூட எரேமியாவின் புஸ்தகத்திலே கூட 32ஆம் அதிகாரத்திலே கூட 27ஆம் வசனம் இப்படியே சொல்லப்படுகிறது. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், இந்நாள செய்யக்கூடாத காரியம் உண்டோ? இல்லையா? இந்நாளே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் இப்போ கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கூட ஒரு சந்தேகம் வைப்போம். ஆண்டவராலே செய்ய முடியலையே, ஆண்டவர் செய்வாரா? ஏன் அப்படி மனுஷங்களுக்கு தோணு தெரியுமா? அவங்க வாழ்க்கையிலே நினைச்ச காரியங்கள் நடக்காத போது இப்படிதான் நமக்கு தோணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடு வாங்க ஆசைப்படுவாங்க. ஆண்டவரே, நான் ஒரு வீடு வாங்கணும், உம்மால எனக்கு அந்த வீடு வாங்குவதற்கு உதவி செய்ய முடியுமா? நீங்க தருவீங்களா? இப்போ ஒரு ஆள் விசுவாசமா சொல்லுவாரு, தருவாரு, வெயிட் பண்ணுன்னு. இன்னொருத்தன் சொல்லுவான், ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரா, ஆண்டவர் செய்வாரா சொல்லி. நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருப்பாங்க, திருமணம் ஆகாம வயசாகிட்டே இருக்கும். நம்மளும் ஃபுல்லா பார்த்துட்டே இருப்போம், வரன் கிடைக்காம இருக்கும். அப்போ சொல்லுவான், இன்னுமா நீங்க ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கீங்க? உங்க ஆண்டவர் செய்வாரா உங்களுக்கு? அப்படி ஒரு கேள்வி வரும். இன்னைக்கு எல்லாருடைய மைண்ட்ல ஏன் இந்த ஆண்டவர் இந்த காரியம் அவரால் செய்ய முடியாதா, மாற்ற முடியாதா, நடப்பிக்க முடியாதா? இப்போ நம்ம ஒரு காரியத்துக்காக பார்க்கிறோம், அது நடக்கல. ஆண்டவர் நினைச்சு என்ன பண்ணலாம்? அடிச்சு அவரை உட்கார வைக்கலாம்ல. ஏன் ஆண்டு அடிச்சு உட்கார வைக்க மாட்டேன்றாரு? ஏன் ஆண்டு அவங்கள்ட்ட பேச மாட்டேன்றாரு? ஏன் ஆண்டு செய்ய மாட்டேன்றாரு? ஏன் என்னோட கஷ்டத்துல போக்க மாட்டேன்றாரு? ஏன் என் கண்ணீருக்கெல்லாம் பதில் ஆண்டு தர மாட்டேன்றாரு? அவர் செய்ய முடியாதா? அத சொல்லுவாங்க, மனுஷன் அன்றே கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளுவான். மனுஷன் அப்பவே ஆத்திரத்தை தீர்த்திக்கணும். ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் பொறுமையாதான் செய்வார் எல்லாவற்றையும். அல்லேலூயா. அது நம்ம ஆண்டவர். அவரால செய்ய முடியாத ஒரு காரியம் இந்த பூமியிலே இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், எல்லா அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவரோட கையிலே தான் எல்லாமே இருக்கு. எனக்கு அவரை நினைச்சா ஆகும், அவரை கட்டில எல்லாமே நிக்குமா. எந்த சந்தேகம் நமக்கு வேண்டாம். அவரால செய்ய முடியும். தேவனாலே செய்ய முடியாத ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த பூமியிலே அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனா எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலம் வரல. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்காரு. இப்போ உங்களுக்காகட்டும் எனக்காகட்டும் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே ஏன் உங்களுக்கு வீட்டு தரல, சொந்த வீடு ஏன் ஆண்டவர் சபை தரல எங்களுக்கு சொந்தமா நம்ம நினைக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியாதா? சொல்லுங்க. நம்ம அங்கலாய்ப்பு தெரியாதா? நம்முடைய வேதனை தெரியாதா? நம்ம கஷ்டம் தெரியாதா? நமக்கு என்ன தேவை என்று தெரியாதா ஆண்டவருக்கு? ஏன் ஆண்டவர் அப்படியே இருக்காரு? இதிலும் ஏதோ ஒரு தேவனுடைய மகிமைக்காக தான் கர்த்தர் ஏதோ செய்வார். ஆனால் அவர் செய்யும் போது அது வேற மாதிரி இருக்கும். நம்ம செய்யும் போது அது வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு உற்பத்தி காலத்திலேயே நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அப்ப என்ன அர்த்தம்? நான் மடியிலே என்ன இருப்பான், ஒரு குமாரன் இருப்பான். ஆனா எப்படி இந்த காரியம் நடக்கும்? பைபிள்ல இப்போ எலிசா ஒரு ஊருக்கு வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா வீட்டு தங்குவார. அந்த அம்மா வீட்டு தங்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த ஊழியக்காரனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ அவர் கேட்கிறாரு, கேசி பார்த்து, அந்த அம்மாவை நீ கூப்பிடுறாங்க. அந்த அம்மாவை, ஏமா நான் ஏதாவது ராஜா கிட்ட போய் சொல்லணுமா? உனக்கு ஏதாவது வாங்கி தரணுமா? ராஜான்னு யார்? அவரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி. உனக்கு ஏதாவது வாங்கி தரணுமா? அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு வேண்டாங்க, நான் சுகமா இருக்கேன்றாங்க. எப்படிங்க? நான் சுகமா, என் ஜனத்தாரின் மத்தியில சுகமா இருக்கேன்றாங்க. அந்த அம்மா போயிடுறாங்க. போன உடனே கேசி கிட்ட கேட்கிறாரு, அந்த அம்மாக்கு என்ன நம்ம செய்யணும் சொல்லி. எலிசா இப்ப கேட்கிறாரு, அந்த அம்மாவுக்கு நான் ஏதாவது செய்யணும், என்ன செஞ்சா கரெக்டா இருக்கும் அன்னு கேட்கும் போது அது சொல்றாரு கேயாசி, அவங்க புருஷன் வயது சென்றவன், வயசானவர், இனிமேலே பிள்ளை பிறக்காத அவருக்கு, வயசானவர். அப்படியா? சரி.
அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, அவர் சொல்றாரு எலிசா சொல்றாரு அந்த அம்மாவை பார்த்து, ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை நீ அணைத்து கொண்டிருப்பாய். அது சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க பொய் சொல்லாதங்க ஊழியக்காரனேன்றாங்க. ஏன்? அந்த அம்மாவுக்கு தெரியும் இனிமேலே பிள்ளை பிறக்காதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அதான் சொல்றாங்க, நீங்க பொய் சொல்லாதங்க சொல்லிட்டு. அப்போ சொல்றாரு, நான் பொய் சொல்லல. ஒரு உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரன் நிச்சயமாய் உன் மடியிலே இருப்பான், உன் வீட்டுல இருப்பான் சொல்றாரு ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, எலிசா மூலமாக தான் சொல்றாரு ஆண்டவர். அங்க நம்ம ஆண்டவர் எப்படி நான் முடியாததை காரியம் நம்ம சொல்லும் போதுதான் ஆண்டவர் என்ன செய்வாரா முடிச்சு வைப்பாரா. நைட்டு ஃபுல்லா நாங்க கஷ்டப்பட்டோம், ஒரு மீனும் பிடிக்கல ஆண்டவர், ஒண்ணுமே அக்கப்படலான்றாங்க. ஆண்டு சொல்றாரு, இந்த பக்கம் போய் போடன்றாரு. அந்த பக்கம் போய் போட்டாங்க, வலைகளை கிழிக்கத்தக்க மீன்களை பிடிச்சு வந்தாங்க. 5000 பேர் சாப்பிடணும் ஆண்டவர், எப்படிப்பா சாப்பிட முடியும்ன்றாங்க. 5 அப்பமும் 2 மீனும் ஆண்டு என்ன பண்ணாரா, 5000 பேரும் சாப்பிட்டாங்களா அப்போ நம்மளால நினைக்கிறோம் இந்த காரியம் எப்படி நடக்கும், எப்படி செய்ய முடியும். அப்போ ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதான ஊழியக்காரர்கள் ஆண்டவர் ஒரு நாள் அவர் கைய மாட்டார். ஆனா சொன்னாரு ஆரோன் கிட்ட, மோசே நீ என்ன பண்ணு, 11 பேருக்கு பங்கு கொடுத்துரு எல்லாருக்குமே ஆனா ஆரோனுக்கு பங்கு கொடுக்காதன்றார். அவனுக்கு காசெல்லாம் கொடுக்காத கையில. ஏன்? நானே அவன் பங்கு, நானே அவன் சுதந்திரம். அவனுக்கு என்ன தேவையோ அவன் என்கிட்ட கேட்பான், நான் கொடுப்பேன் அவனுக்கு மத்த எல்லாருக்கும் நீ கொடு, நிலம் கொடு, வீட்டு கொடு, பணம் எல்லாம் நீ கொடு, எல்லாம் வச்சுக்கிட்டோம். ஆனா ஆறுக்கு மட்டும் நீ கொடுக்காத ஏன்? அவன் என்னை கூப்பிடுவான், அவன்கிட்ட கேட்பான், நான் அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்றான். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய சாக்கியம் தெரியுமா? டெய்லி 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 ஆண்டுகிட்ட கேட்டு என்ன சொல்ற, அண்டண்டு முள்ள ஆகாரம் தாங்கப்பா எங்களுக்கு. அனுதினமும் அவரை பார்க்கணுமா, அனுதினமும் அவர் முகத்தை பார்க்கணும். அப்போதான் ஆண்டு கொடுப்பார் எல்லாமே ஹல்லேலூயா. அப்போ ஒரு உற்பத்தி காலத்திலே நான் மறுபடியும் இடத்துல வரும்போது ஒரு குமாரன் உன் வீட்டுல இருப்பான் சொன்ன உடனே அந்த அம்மா லாஸ்ட்ல நம்புறாங்க, ஆண்டவரே நீங்க சொன்னீங்க உண்மையான அது அப்படியே என்ன பண்ணு நடக்கட்டும். அப்போ எலிசா சொல்றாரு, நடக்க முடியாத காரியம் ஆண்டவரால ஒண்ணுமே இல்லை. இந்த ஜூன் மாசம் நாம் நினைக்கிறோம் சில காரியங்கள் ஆண்டவரே இந்த காரியம் எப்போ செய்ய போறேன் நம்ம நினைக்கிறோம். நம்ம குடும்பத்தை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, வேலையை குறித்தோ, சபையை குறித்தோ, அது அண்ணன் தம்பிங்களை குறிச்சோ, அக்கா தங்கச்சி நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் எப்போ செய்வீங்க சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உற்பத்தி காலத்திலே நிச்சயமாகவே மன வாஞ்சிகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார்.